பட் பேசிக்கலாகவே கொஞ்சம் எமோஷனல் டைப் அப்படின்னு சொல்லலாம் விஷால. பட் நேர்கோட்டில் சிந்திக்கக்கூடியவர் தான். ஆனால் கொஞ்சம் எமோஷனல் டைப். பல தருணங்கள் நாமளே பார்த்துருக்கோம். நம்மள பேசிட்டே இருப்பாரு. ஏதோ ஒரு விஷயம் வரும்போது திடீர்னு வந்து அது சார்ந்த விஷயத்துல ஒரு கோவம் வரும். பட் பல நேரங்கள்ல பல சஜஷன்ஸை கேட்கக்கூடிய நல்ல மனிதர். இது பண்ணலாமா? இது செய்யலாமான்னு தொலைபேசியில அழைச்சா உடனடியா எடுத்து பேசக்கூடியவர் இல்லையா? அட்லீஸ்ட் ஒரு நாள் ஆச்சுன்னா கூட, "என்னங்க நேத்து கால் பண்ணீங்க. என்ன மேட்டர்? என்ன விஷயம்?" அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த தன்மை மிகுந்த ஒரு மனுஷன். அதனால தான் ஒரு 1500 பேர் இருக்கக்கூடிய சங்கத்தை கட்டி காக்கக்கூடிய அந்த விஷாலா நம்ம அவர பல தருணங்கள்ல பார்க்கிறோம். பல சறுக்கல்கள் வாழ்க்கையிலும் சந்திச்சிருக்காரு. நம்பி கூடவே பயணப்பட்ட நண்பர்கள் என்னை ஏமாத்திட்டாங்க. பல கோடி ரூபாய் என்னிடமிருந்து போனது. ஆனா ஐ வில் கெட் இட் பேக் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணமாகட்டும், இல்ல தன்னுடைய சகோதரியின் பெயரால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த அறக்கட்டளை சார்பாக தொடர்ந்து ஏதோ ஒரு வகையில நான் எல்லாருக்கும் உதவுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணமாகட்டும். அதுலலாம் விஷால் வந்து வித்தியாசப்படுறாரு. பட் அரசியல் ஆசை நிச்சயமா அவருக்கு இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். பல தருணங்கள்ல தன்னை ஒரு அரசியல்வாதியாகவே பாவித்து பல விஷயங்கள பேசிட்டு வராரு. சமீபத்தில கூட விஜய் அரசியலுக்கு வந்தா என்ன நினைக்கிறீங்க? ஏன் நான் கூட 2026ல இந்த விஷால் அரசியலுக்கு வந்தா என்ன தப்புன்னு சொல்லி அதற்கான முனைப்ப நான் செய்வேன்னு சொன்னாரு. அஃப்கோர்ஸ் அது தன்னம்பிக்கையா? இல்ல அது என்னன்றத நம்ம புரிஞ்சுக்கல. ஆனா அதுக்கான விஷயங்கள பல நேரங்கள்ல பல தருணங்கள்ல பல விஷயங்கள பேசிட்டு, அத அப்படியே விட்டுட்டு போகக்கூடிய டைப்பாவும் விஷால் இருந்திருக்காருன்னு பல பேர் அவர சுத்தி இருக்கிறவங்களே குற்றம் சாட்டியிருக்காங்க. பட் இதெல்லாம் தாண்டி விஷால் என்கிற தனி மனிதனாக வந்து ஒரு 20, 21 வருடங்கள்ல தமிழ் சினிமால தனக்குன்னு ஒரு தனி இடத்த பிடிச்சிருக்காரு.